ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லிருந்து நம்ம புதுமையான ரெசிபி தான். தோசையில் பீட்ரூட் போட்டுட்டு அவ்வளோ மெத்துன்னு உளுந்தம்பருப்பு சட்னியோடு சாப்பிட போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான அளவு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு போட்டு கிண்டி வச்சுக்கோங்க. அடுத்து தோசை தவாவில் தோசை மாவு ஊற்றி பொறுமையாக லைட்டாக வெந்து வந்த உடனே அந்த நம்ம பீட்ரூட், பச்சை மிளகா, உப்பு, தேங்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு தான். அதை போட்டுட்டு எப்படி பச்சை வாடை வராத மாதிரி வேக வைக்கிறது நான் சொல்கிறேன். இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பீட்ரூட் போடுறீங்களோ அவ்வளோ பீட்ரூட் போட்டுக்கோங்க. ராஸ்மெல்லே வராது. அப்படியே சிம் பண்ணிடுங்க அடுப்பை. அப்படியே மெதுன்னு பொறுமையாக வேகும். நல்லா வெந்து வந்த உடனே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு பொறுமையாக 3-4 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான பீட்ரூட் தோசை ரெடி. அது தொட்டு சாப்பிட உளுந்தம்பருப்பு சட்னி ரெண்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம காம்பினேஷனுங்க. செஞ்சு பாருங்கள். உளுந்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை சுற்றி 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தேவையான வெள்ளைப்பூடு போட்டு நல்லா பொன்னிறம் இந்த மாதிரி வர்றதுக்கு வறுத்துக்கோங்க. 2 தக்காளியை பெருசாக தான் நறுக்கியிருக்கேன், நம்ம மிக்சியில் அரைக்கிறனால. அதனால போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகா வத்தலை போட்டுட்டு நம்ம இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தண்டு, அதெல்லாம் போட்டு 2 வதக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தக்காளி பச்சை வாடை போடுறதுக்காண்டி. இதுக்கு குட்டியாக நறுக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும். அதனால நான் 1 பத்து தேங்காய் போட்டிருக்கேன். அதையும் போட்டு உப்பையும் போட்டு அரைச்சி வச்சோம்னா நம்மளோட சுவையான உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி. இது போல் புது ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வாய் வாங்கிக்கிறீங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.